ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங் வைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? 2 நாளாக இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் என்ன தான் மழை பெஞ்சாலும் வீட்டில் தொழ மாட்டேன், பள்ளியாசலில் போய் தான் தொழுவேன்னு சொல்லி காலையிலே 5:15க்கெல்லாம் கிளம்பி மதரசாவுக்கு போயிட்டார், பள்ளியாசலுக்கு போயிட்டார். அதை போயிட்டு தொழுதுட்டு அவர் ஓதிட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். அவருக்குமே காலையில் அவருக்கும் அவங்க அத்தாக்கும் டீ போட்டு கொடுத்து கிளப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி லீவு தான் அப்படின்றதுனால மீன் தான் சமைக்கலான்னு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸுமே லைக்கை போடலாம். லைக்கை போடாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக்கை போட்டாலாம் காசு வராது, ஜஸ்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக தான் லைக்கை கேட்குறது. ஸோ நான் நேற்று மாவு அரைச்சி இந்த மாவு புளிச்சி வரத்துக்கு 24 மணி நேரம் ஆணுச்சு. இந்த மாவு புளிச்சி வரத்துக்கு நாள் காலையில் 11 மணிக்கு அரைச்ச மாவு மறுநாள் காலையில் 6 மணி ஆகியும் கொஞ்சம் லைட்டாக தான் புளிச்சி வந்தது, ரொம்ப புளிக்கலை. ஸோ அந்த அளவுக்கு கிளைமேட் இங்கே இருக்குது. ஸோ நான் டிஃபன் ரெடி பண்ணுற கேப்பில் என் பையன் போயிட்டு பூனைக்குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். பூனைக்குட்டி 5 குட்டி போட்டுச்சு. 5 குட்டியில் 3 குட்டி நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இப்போ 2 குட்டி தான் வீட்டில் இருக்குது. அதுவுமே இருக்குது, அப்பப்போ பயந்து அடங்கிக்குது. இட்லிக்கு எப்போவுமே ஃபேவரட் தக்காளி சட்னி தான் என் குழந்தைங்களுக்கு. இதை விட இன்னொன்று மிளகா சட்னி செஞ்சால் இன்னும் பிடிக்கும். நான் அவசரத்துக்கு தக்காளி சட்னி செஞ்சேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி நான் இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். பட் மீன் வந்ததுனால மீன் வாங்கியாச்சு. சமைச்சிக்கிட்டு இருக்கிற கேப்பில் என் வீட்டு குட்டி பிசாசு லிட்டில் பிரின்சஸ் என்னோட பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நானே சமைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் நானே செய்கிறேன்னு சொல்லி நான் சொல்ல அந்த மசாலாலாம் எடுத்து வச்சாங்க. குழந்தைக்கு நான் சரி சொல்லி கொடுத்துக்கிட்டே தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி அதுக்கப்புறம் புளி சக்கை எடுத்து வச்சேன். அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா தான் புளி இந்த இது நீவி எடுப்பாங்க, நல்லா இருக்கும். சக்கையில் அந்த திப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தமிழில் சொல்ல தெரியல. அதை அம்மா செய்வாங்க, நிறையா நிற்காது. இப்போல்லாம் மிஷினில் அரைக்கிறதுனால அப்படியே அந்த ஓடெல்லாம் நல்லா மாவு மாதிரி ஆகிட்டு நிறைய கல் மாதிரி அடிக்குதுன்றதுனால நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ பாப்பா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயும் பாப்பாட்ட சொன்னேன், பாப்பா சூடு பட்டுரும், கொஞ்சம் நவுறு பாப்பான்னு சொன்னால், எனக்கு எதுவுமே ஆகாது அம்மி, நான் பார்த்துக்கிறேன் அம்மி, நீங்கள் சொல்லி மட்டும் கொடுங்கம்மான்னு சொன்னால் மீறி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பயுமே பாப்பா கையில் அந்த இது தெரிச்சிருச்சு, ரொம்ப துடிச்சு போயிட்டா. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் மீன் வறுக்கிறேன்னாக்கா, இல்லை அதுவுமே நானே செய்கிறேன், நீங்கள் எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ மீனுக்கு தேவையான எல்லா மசாலா அரைச்சி அதை நான் ஊற வச்சுட்டேன். பாப்பா அதுவுமே வறுத்தா. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எங்கள் வீட்டு லிட்டில் பிரின்சஸ் என்னுடைய பேனை கீழே போட்டு இந்த நெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அன்றைக்கி இந்த மீன் வறுக்கும்போது தான் அந்த வேலையை அவங்க பார்த்தாங்க. நான் அப்போ சத்தம் போட்டேன் என் பாப்பா கிட்டே, ஏன் பாப்பா இப்படி பண்ணுற, ஒரு பொருளும் வைக்கப்பட்டா கிச்சனே 2 ஆக்கிடுவா. நான் ஏதாவது கொஞ்சம் அசந்து போய் உட்காந்துட்டேன்னா ஏதாவது செய்கிறேன்ற பேரில் கிச்சனே 2 பண்ணிவிடுவா. எனக்கு அன்றைக்கி பூரா செம்ம டென்ஷன் பண்ணிடுவா, கத்திக்கிட்டே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு சொல்கிறா, உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்களாம்மா இது அப்படின்னா. இல்லை நான் தான் வாங்கினேன். காசு யாருமா கொடுத்தா? உங்கள் அப்பா காசு தான் அப்படின்னு சொன்னேன். என் அப்பா வாங்கி கொடுத்த பொருளை நான் உடைக்கிறேன், உனக்கு ஏமா கோவம் வருது, நீ போமாங்க அப்படின்றா. இது அவங்க அப்பாட்ட சொன்னால் சிரிக்கிறாரு, என் பொண்ணு தானே உடைச்சா, உனக்கே நான் வேலை பார்த்துட்டு போ அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு தான் சொன்னேன், எல்லார் வீட்லேயுமே 2 பொம்பளை பிள்ளைங்களும் 3 பொம்பளை பிள்ளைங்க, எத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் அது எல்லா பொம்பளை பிள்ளையும் அப்பா செல்லமாக தான் இருக்கும். பசங்க தாங்க அம்மா செல்லம், இதுதாங்க என்னோடய செல்லக்குட்டி. இவனுக்கு நான் சொல்கிற எல்லாமே செய்வான், போவான், பொசசிவ் அதிகமாகுவான், அதே மாதிரி சேட்டையும் அதிகம் பண்ணுவான். ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன்னா அதை செய்கிற வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க ஏன் செய்யலைன்னு கேட்பான். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பேக் எடுத்துகிட்டு போகும்போதும் அடுக்கி வைப்பான். ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பேக்கில் என்ன தான் இருக்குன்னு தெரியல, எல்லாத்தையும் கீழே போட்டு வச்சிடும். டிவி பார்த்துக்கிட்டே எல்லாமே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டான். இதை ஒரு தடவை நான் வீடியோ போடும்போது யாரோ பையன் அவனை கிண்டல் பண்ணானா ஸ்கூலில், யூடியூபராடா நீ வீடியோலாம் போடுறடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணானா. ஸோ இவன் வீடியோக்கு எப்பவுமே லைக் பண்ணவே மாட்டான். எந்த ஒரு வீடியோ எடுத்தாலும் அதை ஃபேஸை மறைக்க தான் ட்ரை பண்ணுவானே தவிர காட்டவே மாட்டான். அவனுக்கே தெரியாமல் நான் எடுத்து போட்டால் தான் உண்டு. ஸோ யாருமே என் பையனை கிண்டல் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.